தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் 33 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 33 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. இப்ப 33 மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள்? வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலை குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்தமாக 33 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதிலும் குறிப்பாக சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கேடிசி ஜோன் என்று சொல்லக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை என்பதை பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அதே போன்று ராமநாதபுரம், பாண்டிச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை என்பது பெய்யக்கூடும் என்பதாகவும் இடியுடன் கூடிய கனமழையாக இந்த மழை என்பது நீடிக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய பகுதிகளில் மிதமான மழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறது. பூர்ணிமா, விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலானி.